ஒரு வீட்டில் வடக்கு திசை அந்த திசையில் வாஸ்து கோளாறுகள் குளறுபடிகள் இருந்தால் அந்த வீட்டில் ஆண் மக்களினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். வடகிழக்கு ஆணினுடைய பகுதி, தென்கிழக்கு ஆண்களுக்கு உரிய பகுதி, தென்மேற்கு பெண்களை குறிக்கக்கூடிய பகுதி. தென்மேற்கு கெட்டால் பெண்ணினுடைய ஆற்றல் குறையும். அந்த பெண் தடமாறுவாள். அந்த பக்கம் வாசல் இருந்தாலோ மேற்கு நைருதியில் இருந்தால் அவன் நல்ல ஒழுக்கமா இருந்தா அவன் ஜாலியா எல்லாத்தையும் பேசுவா. அவ கெட்டு போனவள், அவளுக்கு கெட்டு போனவனுங்கிற பட்டம் கட்டிடுவாங்க. இல்லைன்னா அந்த மாதிரி போகக்கூடியவங்களாவும் மாறிடுவாங்க. தெற்கு திசையில் மேற்கை ஒட்டி வாசல் இருந்தால் ஆணுக்கு சின்ன வீடு அமையும். வீட்டை பொறுப்பா கவனிக்க மாட்டான். அவன் அங்க ராகு அங்கதான் உச்சமடைகிறார். அந்த இடத்துல பயங்கரமா இது பண்ணுவார். பழக்க வழக்கங்கள் மாறும், போதை வஸ்துக்கள், கெட்ட பெண்கள் சகவாசம், சேர்க்கை, ஒழுக்கத்திற்கு புறம்பான செயல்களை எல்லாம் செய்வார். அதனால தென்மேற்கு கற்றால் பெண் ஆற்றல் குறையும், பெண் தடமாறுவாள். மாதவிலக்கு வயிறு சம்பந்தமான அறுவை சிகிச்சை ஆபரேஷன்கள் ஏற்படலாம். பணத்தை கொடுத்து ஏமாறலாம். பிறர் விரித்த வலையில் பெண்ணும் ஏமாறுவாள், ஆணும் பணத்தினால் ஏமாறுவான். வடமேற்கு திசை அது திருப்தி இல்லாமல் இருந்தால், மனையின் அமைப்பு சரியில்லாதால் வீண் செலவுகள் ஏற்படும். மனை வாங்கும் போது வடக்கும் கிழக்கும் தாழ்வா இருக்கணும். தெற்கும் மேற்கும் தாழ்வாக இருந்தால் அந்த வீட்டில் டெவலப்மெண்ட் இருக்காது. ஈசானன் வடகிழக்கு பகுதி, ஈசானன் வீட்டின் தலைவனை குறிக்கும். அதற்கு நேர் எதிரும் புறமா இருக்கிறதா நைருதி, அது வீட்டின் தலைவியை குறிக்கும். குபேர பாகமும் வடக்கு திசையும் வடகிழக்கு பாகமும் ஆண்களுக்குரிய பாகம். குபேரன் பிளஸ் ஈசானன் வருமானத்தை தரும். குபேரன் பிளஸ் ஈசானன் வருமானத்தை தரும். இந்திரன் பிளஸ் அக்னி மகனுடைய பாகம். ஒரு வீட்டினுடைய மகன் சரியில்லை சார் அப்படின்னா கிழக்கு திசையும் அக்னி திசையிலையும் என்ன இருக்கும், அங்க குறைகள் இருக்கும். வருணன் என்பது நம் குடும்ப சொந்தத்தை குறிக்கக்கூடியது. வருணன் என்பது நம்ம குடும்ப சொந்தத்தை குறிக்கக்கூடியது. அது வருணன் பிளஸ் வாயு. அது வாயு என்பது விரயம். புரியுதுங்களா? அப்ப குடும்பத்துக்காக விரயம் செய்ய வேண்டியது வரும். கிழக்கு பாகம் கெட்டு போனால், மனையின் கிழக்கு பாகம் கெட்டு போனால், வெட்டுப்பட்டாலோ, அந்த சச்சதரத்தில் இல்லாமல் உள்ளடங்கி போர்ச்சிக்கோ போட்டாலோ, கிழக்கு பாகம் கெட்டு போனால் பையனால பிரச்சனை. பெண்ணா இருந்தா வேறு கல்யாணம் பண்ணிட்டு போறா. இப்ப வருண பாகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேற்கு. அந்த வருண பாகம் கெட்டால் சொந்தத்தில் பிரச்சனை தான். வருண பாகத்துல செப்டி டேங்க் போடுறது, தண்ணி தொட்டி போடுறது, வருண பாகத்துல மேற்கு வாசல் லோ போர்ட்டிகோ வச்சு கட்டுதல், கிழக்கு உயர்ந்து மேற்கு தாழ்ந்து போகும்போது மேற்கு ஆளிடுது, சொந்த பந்தத்தில் சம்பந்தம் பண்ண வகையில பிரச்சனை. ஏன்னா லக்னம் என்பது ஒன்று, அதற்கு நேர் 7ஆம் இடம் என்பது எதை குறிக்கும்? மேற்கை குறிக்கும். கிழக்கு லக்னம், மேற்கு 7ஆம் பாவம், 4ஆம் பாவம் தெற்கு, 10ஆம் பாவம் வடக்கு. அதனால கர்மாவா என்பது 10ஆம் பாவம் வருமானத்தை குறிக்கிறதுக்கு வடக்கு திசையை வச்சார்கள். அதனாலதான் அங்கே குபேரன் இருக்கிறார். மேற்கு கெட்டால் சொந்த பந்தம் கெடும். மேற்கு திசை கெட்டு போய்விட்டால் சொந்த பந்தம் கெடும். இதெல்லாம் எழுதிட்டீங்கன்னா இது ரூல். எப்படி கெடும் அப்படிங்கிற கேள்விக்கு நாமளே சொல்லலாம். இல்லை என்றால் வேற யாராவது கேள்வி கேட்ட இதனாலதான் பலன் சொல்வதற்கு இதான் வழி. அக்னி கெட்டால் ஹார்ட் அட்டாக் வரும். அக்னி கெட்டு போய்விட்டால் ஹார்ட் அட்டாக் வரும். அக்னி மூளை சிறிதளவு கெட்டால் என்ன ஆகும்? சிறு பிரச்சனைகள் வரும். பெரிய அளவில் கெட்டால் ஐசியூ வரைக்கும் கூட்டிட்டு போகும்.
அக்னி மூலை பெரிய அளவு கெட்டால் ஐசியூ வரைக்கும் கூட்டிட்டு போகும். ஒரு வீட்டில் தெற்கில் செப்டி டேங்கு, தெற்கில் தண்ணி தொட்டி, தெற்கில் பள்ளம், இப்படி எல்லாம் நிறைய தப்புகள். தெற்கில் கிச்சன் இருந்தா அந்த வீட்டுல எவனா ஒருத்தர் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். தெற்கு பாகம் கெட்டால் மருந்து வேலை செய்யாது, மெடிசனே வேலை செய்யாது, மெடிசின் வேலை செய்யாது. தெற்கு பாகமும் நைருதி பாகம் தென்மேற்கும் கெட்டு போயிட்டா ஆஸ்பத்திரிக்கு போனவே வீட்டுக்கு வரமாட்டான், உயிர் திரும்பாது. நோய் நொடி, ஆயுளுக்கு கண்டம், அதிகமாக பெண் மடிவாங்க, ஆணும் பாதிப்படைவாங்க. சில பேருக்கு மாரகாதிபதி திசை நடக்குது, பாரகாதிபதி திசை நடக்குது. அதுலயும் குறிப்பா இந்த ஸ்திர லக்கணத்திற்கு 3-8 கூடையவனாகி இந்த மாதிரி வரும்பொழுது அந்த கிரகம் இந்த வீட்டில் வந்து ஒருத்தர் ஜாதகத்துல லக்கணத்துல நின்று அந்த இடத்த தெற்கையும் தென்மேற்கையும் பார்த்தாலும் அந்த வீடு வாடகை வீடா இருந்து வாஸ்துப்படி குற்றமுள்ளதாக இருந்தால் அவன் என்ன செய்வான், வீடு நல்லதான் சார் வாஸ்துப்படி கட்டுனேன், எப்படி சார் இப்படி ஆச்சு, ஆஸ்பத்திரி போனவன் தர்றான். அப்ப காரணம் என்ன என்றால் ஜோதிடம் என்கின்ற ஜோசியம், ஜாதகம் என்கின்ற நிலத்தின் மீது, லேண்ட் மீது வாஸ்து என்கிற மாளிகையை கட்டி இருக்கிறார்கள். பார்த்தசாரதி ஐயா கேட்குறீங்களா? இளங்கோவன் ஐயா, நீங்க 2 பேரும் இதுக்கு விளக்கம் சொல்லணும். வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் குறைகள் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம்.